ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரியேட் வித் ரம்யா. இன்னைக்கு வீடியோவில் வால் ஹேங்கிங் கிச்சன் டெக்கர் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். பார்ட் 1 கிச்சன் டெக்கர் வீடியோவில் கிரேப் டிசைனில் ஒரு பாட்டு டிசைன் பண்ணியிருப்பேன். மறக்காமல் அந்த வீடியோவை செக் பண்ணுங்கள். கிச்சன் டெக்கரேட் பண்ண அந்த வீடியோவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் விரிசல் இருக்கிற இந்த உடன் ஷாப்பிங் போர்டை ஒரு அழகான வால் ஹேங்கிங் கிச்சன் டெக்கராக எப்படி சேஞ்ச் பண்ணலாங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். இந்த உடன் ஷாப்பிங் போர்டை ஃபஸ்ட்டு ஜெஸ்ஸோவால் பேஸ் கோட் பெயிண்ட் பண்ணலாம். ஒன்ஸ் இந்த பெயிண்ட் ட்ரை ஆன பிறகு அப்புறம் அக்ரிலிக் கலர் பேர்ல் ஒயிட் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணலாம். நான் இந்த டிகோபாஜ் பேப்பரில் சில டிசைன்ஸை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த சாப்பிங் போர்டில் பேர்ல் ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற டிகோபாஜ் பேப்பர் அண்ட் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிங் போர்டை பெயிண்ட் பண்ணுங்கள். கிச்சன் ரிலவெண்ட்டான வேர்டிங்ஸை சாப்பிங் போர்ட் சைஸ்க்கு பிரிண்ட் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேப்பரை ட்ரேஸ் பண்ணுறதுக்கு சாக் ஆர் பென்சில் ஆர் கார்பன் பேப்பர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சாக் யூஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ண போகிறேன். இப்படி இந்த பேப்பரை டர்ன் பண்ணிவிட்டு லெட்டர் இருக்கிற பிளேஸை சாக்கால் இப்படி ரப் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா சாக் பவுடரை இப்படி தட்டி எடுத்துடலாம். அப்புறம் மாஸ்கிங் டேப்பால் இந்த பேப்பரை இந்த சாப்பிங் போர்டில் எந்த பிளேஸில் இந்த வேர்டிங்ஸ் வேணுமோ அந்த இடத்துல இது ஸ்டிக் பண்ணிவிட்டு ட்ரேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ட்ரேஸ் பண்ணி முடித்த பிறகு இந்த பேப்பரை ஸ்லோவாக ரிமூவ் பண்ணலாம். இந்த லெட்டர்ஸ் அண்ட் பிக்சர்ஸ் இந்த போர்டில் அழகாக ட்ரேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பிளாக் மார்க்கர் பென்னால் இது மேலே ரைட் பண்ணலாம். ஈவன் பிளாக் அக்ரலிக் பெயிண்ட் கூட யூஸ் பண்ணி இந்த லெட்டர்ஸ் அண்ட் பிக்சரை டிசைன் பண்ணலாம். வேர்டிங்ஸை கம்ப்ளீட்டாக எழுதி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த போர்டில் டிகோபாஜ் பேப்பரால் டிசைன் பண்ணலாம். இந்த டிகோபாஜ் பேப்பரில் எந்த டிசைன் வேணுமோ அதை மட்டும் யூஸ் பண்ணலாம். இந்த பேப்பரோட பேக் சைடில் 2 லேயர்ஸ் ஆஃப் பேப்பர் இருக்கும். அதை கட் பண்ணி முடித்த பிறகு ஸ்லோவாக ரிமூவ் பண்ணிடலாம். அப்புறம் இந்த சாப்பிங் போர்டில் எந்த பிளேஸில் டிகோபாஜ் பேப்பர் யூஸ் பண்ணி டிசைன் பண்ண போகிறீங்களோ அந்த பிளேஸில் மாட் பாஜ் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த பேப்பரை ட்ரை ப்ரஷ் யூஸ் பண்ணி ஸ்லோவாக ஸ்டிக் பண்ணலாம். இந்த போர்ட் பாட்டம் பார்ட்டில் டிகோபாஜ் பேப்பர் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியாச்சு. இப்போ டாப் பார்ட்லேயும் இதே மாதிரி ரோஸ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணலாம். அப்புறம் இது மாதிரி பிளாஸ்டிக் ஷீட்டால் இது மேலே வச்சு ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணி ரிங்கிள்ஸ் இல்லாமல் பார்த்துக்கலாம். நான் யூஸ் பண்ணுற டிகோபாஜ் பேப்பரில் ஸ்ட்ரைப் டிசைன் இருந்தது. அதை 2 சைட்லேயும் ஸ்டிக் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற பேப்பரில் ஸ்ட்ரைப் டிசைன் இல்லைன்னா ப்ளைனாகவே இருக்கலாம். அதுவும் அழகாக தான் இருக்கும். டிகோபாஜ் பேப்பர் ஸ்டிக் பண்ணுற ஒர்க் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு அக்ரலிக் மெட்டாலிக் ஒயிட் ப்ளஸ் கொஞ்சம் எல்லோ கலர் மிக்ஸ் பண்ணால் இந்த போர்ட் கலர் வரும். அதை ஸ்பஞ்ச் அப்ளிகேட்டரால் இப்படி டேப் பண்ணி பெயிண்ட் பண்ணலாம். இது ஆப்ஷனல் தான்.
நெக்ஸ்ட்டு 3D அவுட்லைனரான ஃப்ளவர் சென்டர் பார்ட்டில் இது மாதிரி டாட்ஸ் வைக்கலாம். இப்படி பண்ணுறதால ஃப்ளவர் இன்னும் அழகாக பாப்பப் பண்ணி இந்த டிசைன் காட்டும். அப்புறம் ஜூட் ரோப்பால் இந்த போர்ட் ஹேண்டில் இப்படி டைப் பண்ணிவிட்டு பேக் சைடில் ஒரு நாட் போட்டுடலாம். இந்த கிச்சன் வால் டெக்கரை ஹேங் பண்ணுறதுக்கு ஜூட் ரோப் யூஸ் பண்ணி ஹேங் பண்ணிடலாம். ஃபைனலாக பண்ண ஒர்க்கை வார்னிஷ் யூஸ் பண்ணி செக்யூர் பண்ணிடலாம். broken wooden chopping போர்டை அழகான கிச்சன் டெக்கர் பீஸாக சேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த DIY நீங்கள் ரீக்ரியேட் பண்ணிங்கன்னா மறக்காமல் என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கிரியேட் வித் ரம்யா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.